ஆளுமை தன்மையே இல்லையே உங்ககிட்ட, அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிக்கு நீ ₹1 கோடி கிடைக்கணும்னு ஆசைப்படுற? சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். நான் உங்கள் திருவாசகன். எந்த ஒரு சிவனடியாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த உணர்வு, சிவனடியார்கள் அப்படின்னாலே இந்த உணர்வு சாதாரணமாகவே அவங்களோட மனசுக்குள்ள கரபுரண்டு ஓட ஆரம்பிச்சோம். என்னன்னு பார்த்தா அது அன்னதானம், தர்மம் செய்கிறது, தானம் செய்கிறது. அது ஏன் மற்ற நாளில் வரல? சிவனை கும்பிட ஆரம்பித்த உடனே தர்மம் வந்துடுது, தானம் வந்துடுது, தர்மம் செய்கிறோன்ற எண்ணம் தலை ஓங்குது. காரணம் ஏன்னா அவன் காருணி. என்னது? சிவபெருமான ஒரு ஜீவகாருணி. அவருக்கு கொடுக்க மட்டும் தான் தெரியும். நீ எதை கேட்டாலும் கொடுப்பார், நீ என்ன கேட்டாலும் கொடுப்பார். எனக்கு இந்த மாதிரி ஒரு விபரீதம் வேணும், நான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை போய் கொள்ளடிக்க போகிறேன், சரி இப்போ அடிச்சுக்கோ. அவர் என்ன பண்ணுறாரு, நீ கேட்டதை கொடுத்துட்றாரு. ஆனால் அதுக்கு பின்னாடி பிரதிபலன் ஒன்று இருக்குல்ல, அதனுடைய வல்வினை, அதனுடைய பின்வினை ஒன்று இருக்குல்ல, அது நடக்கும்போது என்ன கூப்பிடாத அப்படின்டுவார். ஏன்னா நீ இப்போ அறியாமல் என்கிட்ட கேட்குற, உனக்கு நான் புரிய வச்சாலும் இப்போதைக்கு புரிஞ்சுக்கிற நிலைமையில நீ இல்லை, கடைச்சே தீரணும்னு ஒத்த காலில் நிற்கிற சாமிக்கிட்ட. சரி இந்தா வாங்கிக்க, உனக்கு தர்றேன். அப்போ உனக்கு இப்போதைக்கு தேவை என்ன? தேவையானது கிடச்சிருச்சு. அப்போ அதனுடைய பிரதிபலன் என்ன? உங்ககிட்ட இருந்தது ஆசை மட்டும்தானே தவிர தகுதி இல்லை. என்னது? உனக்கு ஒரு தகுதி தேவை. இப்போ எனக்கு ₹2 கோடி பணம் கிடைக்கணும், எனக்கு பணம் வேணும், $2 கோடி வேணும் அப்படியே கருப்பு பையில் எவனா பேக் வச்சு போட்டு விட்டு போவானு நினச்சி உட்காந்துருந்தா உனக்கு ஒன்றுமே கிடைக்காது. அந்த $2 கோடிக்கு சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நீ அதை பண்ணினே இருந்தேன்னா கண்டிப்பாக சாமி கொடுப்பார். நம்மளோட ஒரு வாழ்க்கைக்கும் ஒரு கதை உண்டு. அந்த கதைக்கு பின்னாடி ஒரு பாத்திரம் உண்டு. அந்த பாத்திரம் தான் நம்ம வாழ்க்கையினுடைய கதாபாத்திரம். இப்போ ₹2 கோடி இல்லை ஒரு ₹3 கோடி காசை கொண்டு வந்து நான் கையில் கொடுத்தேன்னா 1/2 மணி நேரத்தில் மாட்டிப்பேன்.